அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்ல டேஸ்டான இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவு மைதாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பில் 25 ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவு சர்க்கரை போட்டு அதை நல்லா அடித்து ஒரு பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஏலக்காய் பொடியை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மாவு சோடாப்பு எடுத்துருக்குங்க, அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 3 வாழைப்பழம் எடுத்துருக்குங்க, அதை தோல் எடுத்துட்டு அதையும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அதையும் நம்ம மைதா ஏலக்காய் கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்குங்க, அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ரவை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவு சர்க்கரை எடுத்துருக்குங்க, அதாவது 200 கிராம் சர்க்கரை எடுத்துருக்குதுங்க, அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் லைட்டாக கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இனிப்பு போண்டா செய்யும்போது அது கரெக்டான பதத்தில் நமக்கு வரும். சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிவிட்டு வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து எடுத்த இனிப்பு போண்டா மிக்ஸை நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு அதையே நம்ம இப்போது எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து நம்ம எந்த கரண்டி யூஸ் பண்ணுறோமோ அந்த கரண்டியை லைட்டாக நனைச்சிட்டு ஒரு கரண்டியாக எடுத்து அதை கடாயில் இருக்கிற எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு கரண்டி யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதை நீங்கள் ஒரு 3 தடவையாவது ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கணும். அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மைகோதி வச்சு அதையே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க போட்ட கொஞ்ச நேரத்துலையே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாங்க. நம்ம கரைச்சிருக்கிற மாவு அளவு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயில் போட்டதும் மாவு உப்பி வருங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் பிடிக்காது. இந்த அளவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 45லேருந்து 50 இனிப்பு போண்டா அளவுக்கு நம்ம பண்ணி எடுக்கலாங்க. இந்த இனிப்பு போண்டா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களது பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க.
நல்ல டேஸ்டான இனிப்பு போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.